வணக்க மக்களை, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, புரதம் என்று சொல்லக்கூடிய புரோட்டீன் சத்து உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பருப்பு வகைகளில் பச்சை பயிரும் ஒன்று. இந்த பச்சை பயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சுவையாகவும் இருக்கும், பலவிதமான நன்மைகளையும் கொடுக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல தொடங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இது நீங்கள் இந்த மழைக்காலத்திலையும் இந்த பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தான். இப்போ பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய மென்மேலும் மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன? ஸோ முளை கட்டிய பச்சை பயிரையும் நம்ம சாப்பிடலாமா, அதை சாப்பிட்டோம்னா நமக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா அப்படின்ற எல்லா தகவலையும் நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த ஆதாரமாக பச்சை பயிர் இருக்கு. தொடர்ந்து நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது ஃபைபர் சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைச்சிக்கலாம். அதே சமயம் பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா பிபி நமக்கு கண்ட்ரோல் பண்ணும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு அப்படின்றதால இதயத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் போதுமான அளவுக்கு ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக் ஆகிறது, அதாவது இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையே எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாஸை உருவாக்குறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதே சமயம் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நீண்ட நேரம் சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு திருப்தியா உங்களை உணர வைக்கும். இதன் மூலமாகவே கண்ட அதிகமான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்றதால உங்களுடைய உடல் எடை மேலும் வெயிட் ஆகாம நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். குறிப்பாக பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கலோரிகள் குறைவு, நார் சத்து அதிகம் அப்படின்றதால இது உங்களுடைய உடல்ல ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள், அதாவது அதிகமான உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெஸ்டான ஃப்ரூட், அதாவது நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெஸ்டான ஃபுட் பச்சை பயிறு. செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானம் மேம்படும். நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான அமைப்பு சீராக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏற்படுவது தடுத்துக் கொள்ளலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் பச்சை பயிர் ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃப்ரீபயாட்டிக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கிறதால இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கும். அந்த நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால குடலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக செரிமானம் நமக்கு மேம்படும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவாக இருக்கு. பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்க உதவிகரமாக இருக்கிறதால யாரெல்லாம் சுகர் பேஷண்டா இருக்காங்களோ அவங்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபட்டு வருவதற்கெல்லாம் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கிய மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து, ஜிங்க், இரும்பு சத்து இதெல்லாமே பச்சை பயிரில் தான் இருக்கு. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கெல்லாம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வளமான அளவில் பச்சை பயிரில் இருக்கிறதால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இதனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம பச்சை பயிர் சாப்பிடும் போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று வியாதிகள், இந்த பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உடல் நலத்தை எப்படியெல்லாம் பச்சை பயிர் பாதுகாக்குதோ அதே போல சருமத்தையும் பாதுகாக்கும், கூந்தலையும் பச்சை பயிர் பாதுகாக்கும். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளையும் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல நம்மளுடைய சருமத்திலையும் முடிகளையும் அப்ளைவும் பண்ணலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் இருக்கு. இது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு மற்றும் அதை சேதத்திலிருந்து சரி பண்றதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பருப்பு பயோட்டினுடைய ஒரு நல்ல மூலமாக இருக்கிறதால இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமினாக பார்க்க
எதிர்பார்க்கப்படுது. எனவே உங்களுக்கு வந்து முடி கொட்டுதல், இளம் நரை, அதுக்கப்புறம் உங்களுக்கு பித்த நரை வர்றது, இந்த மாதிரி உங்களுக்கு முடி வளராமல் இருக்கிறது அல்லது அடர்த்தியாக கருகருன்னு வளராமல் இருக்கிறது, இது போல் எந்த விதமான முடி சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நீக்கிடும். முடி உங்களுக்கு ஆரோக்கியமாக வளரும். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வந்து உங்களுக்கு நீக்கி சருமத்தை வந்து நீரேற்றமாக வைத்து செல்களை வந்து புதுப்பிக்கிறதால உங்களுடைய சருமத்தை வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸா மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் பாசிப்பயிறு. ஸோ எதா இருந்தாலும் ஒன்று தான். பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவறாமல் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதால நம்மளுடைய நிறைய மருத்துவமைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பச்சை பயிறு உடலில் வந்து ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதோடு சருமம் மற்றும் கூந்தல் பிரச்சனைகளையும் சரி செய்துன்றதை பார்த்தோம். ஸோ இது தவிர்த்தும் நிறைய மருத்துவமைகள் இருக்கு. ரத்த அழுத்தத்தை வந்து பச்சை பயிறு கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே அன்றாடம் நம்ம பச்சை பயிறு உணவுகளை சேர்த்துக்கலாம். அல்லது நம்ம அப்படி முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ளாமல் போகக்கூடாது. வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிரை நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு நன்மை தரும். பச்சை பயிரில் இரும்பு சத்து வளமான அளவில் இருக்குது. நீங்கள் இரும்பு சத்து குறைபாட்டால் அவசியப்படுறீங்க அப்படின்னா அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் பச்சை பயிரை நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. இதனால் உங்களுடைய உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைத்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்பிலிருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஸோ பச்சை பயிரை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரத்த புரதமான ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் போது ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படலாம். பச்சை பயிறு சரும புற்றுநோயிலிருந்து உங்களை பாதுகாப்பு அளிக்கும். அன்றாடம் வெளியில வந்து அதிகம் சுற்றுப்போவங்க உணவுகளில் வந்து இந்த பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளும் போது சரும புற்றுநோய் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். உடல் பருமனை யாரெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல உங்களுடைய உடல் எடையை இருக்கக்கூடிய கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல சீராக யாரெல்லாம் பராமரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய தேவையான அளவுக்கு நீங்க அதை எடுத்துக்கணும். அளவு மீறி நீங்க சாப்பிடும்போது உடல் பருமனை குறைக்க போறவங்களுக்கு அது உடல் பருமனை அதிகப்படுத்திடும். உடல் பருமனை சரியாக, அதாவது உடல் எடையை சரியாக பராமரிக்கிறவங்களுக்கு உடல் எடையை வெயிட் போட வச்சிரும். ஸோ இது போல நிறைய மிஸ்டேக்கும் நடக்கலாம். இது எப்போ நடக்கும்னா நீங்கள் உங்களுடைய அளவு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக பச்சை பயிரை சாப்பிட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஏற்படும். அதனால் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உடல் எடையை குறைக்கணும்னா போதுமான அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கும் போது சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா அது கூட ஒரு பவுல் பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. இதனால் உங்களுடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சத்துக்களுமே கிடைக்கும், உடல் எடையும் குறைஞ்சி கட்டுப்பாடோடு இருக்கும். எனவே தொடர்ந்து பச்சை பயிரை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. இப்போ குறிப்பாக வந்து பச்சை பயிர் வந்து தொடர்ந்து சாப்பிடலாமா அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பச்சை பயிர் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அதை வந்து நீங்கள் குறிப்பிட்ட அளவு அல்லது குறைவான அளவு அது மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே போதும். குறைவான அளவுக்கு தொடர்ந்து நீங்கள் பச்சை பயிறு சாப்பிட்றீங்கனாலே உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். நிறைய நோய்கள்லாம் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். இப்போ இதே உங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை தான் பச்சை பயிர் கிடைக்குது அல்லது எப்போவாவது ஒரு தடவை தான் பச்சை பயிர் கிடைக்குது அப்படின்னா அப்போ கூட நீங்கள் அளவோட தான் வந்து பச்சை பயிர் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி எந்த ஒரு உணவுப் பொருளுமே சாப்பிடக்கூடாது. அது பச்சை பயிருக்கும் பொருந்தும். எனவே பச்சை பயிரை மாதத்தில் வந்து 4 தடவையோ அல்லது வாரத்தில் ஒரு தடவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தினமும் கிடைச்சாலும் நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. குறிப்பாக உங்களுக்கு பச்சை பயிறு முளைக்கட்டிய பச்சை பயிறு கிடைச்சாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதில் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது.